ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மதகஜராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 4 நாட்கள் முடியல இந்த திரைப்படமே எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். இப்போ தான் தமிழ் சினிமா முன்னணி ஹீரோவாக இருக்கிறது நம்மளோட விஷால். இவரோட நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி ரொம்ப பெரிய வெற்றியை தொடர்ந்துச்சு. இல்லை வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்மளோட 2025 ஆண்டாம் வந்து விஷாலுக்கு வந்து ரொம்ப ஒரு வெற்றியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து ஸோ கடந்த 2013 உருவான இந்த திரைப்படம் தான் நம்மளோட மதகஜராஜா. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து பொங்கல் ஸ்பெஷல் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் காரணம் ஓஜி சந்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட காமெடினால வந்து இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி ஆச்சு. இந்த இந்த வருடத்திலே முதல் வெற்றி படம் அப்படின்ட்டு வந்து மதகஜராஜாவை சொல்லலாம். விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் செம்ம இப்போ வந்து ஒரு வசூல் வந்து நம்மளோட மதகஜராஜா பெற்றுட்டு இருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா வந்து 4 நாட்களில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 24 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த வார இறுதிக்குள்ளே கன்ஃபார்ம் வந்து 50 கோடியை தொற்றும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ புதுசாக வந்து திரைப்படங்கள் அனைத்து திரைப்படங்களையும் வந்து ஓரம் கட்டிட்டு நம்மளோட மதகஜராஜா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரொம்ப பெருசாக ஆச்சரியமாக இருக்குது.